அடக்கமுடைமையிலிருந்து அடுத்த 5 திருக்குறள் பார்க்கலாம். 6வது திருக்குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதோட விளக்கறா, ஒரு பிறவியில் ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ்தல் அது அவனுக்கு மறுபிறவியிலும் நல்ல பயனை தருமா. 7வது திருக்குறள் என்னென்னா, ஏகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிலுக்கு பட்டு. இதோட விளக்கறா, ஒருவன் தன் நாவை அடக்கி காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்புறுவார். 8வது திருக்குறள். ஒன்றாலும் தீச்சோர் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகதாகிவிடும். இதோட விளக்கம் என்னென்னா, ஒருவன் தீய சொற்களால் பிறரை துன்பப்படுத்தினால் அது அவனுக்கு வரும் நன்மையையும் தீமையாக முடியும். 9வது திருக்குறள். தீயனார் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இதோட விளக்கம் என்னென்னா, தீயினால் சுட்டப்பன் உடம்பில் ஆறிவிடும், ஆனால் நாவினால் பேசுவது மனதில் ஆறாத வடுவாக இருக்கும். 10வது திருக்குறள். கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செல்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இதோட பொருள் என்னென்னா, யாரிடமும் கோபம் கொள்ளாது அடக்கம் உடையவனாக வாழ்ந்தால் அறக்கடவுள் காலம் பார்த்து காத்திருப்பார்.